ஹாய்ங்க. ஹாப்பி கார்டனிங். ட்ரிப்பெல்லாம் ராமேஸ்வரம் ட்ரிப்பெல்லாம் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு 2 நாள் போக வேண்டிய ட்ரிப்பை ஒரு நாள் போயிட்டு வந்தாச்சு. வந்து பார்த்தா இங்கே வந்து கிளைமேட் பயங்கரமாக இருந்துச்சுங்க. எங்கள் ஏரியாவில் வந்து ப மழையெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் கொஞ்சம் விண்டியாக இருந்துச்சு. பயங்கர காற்றா அடிச்சுட்டே இருந்துச்சு 2 நாளா. ஸோ நேத்தைக்கு தான் வந்து கொஞ்சம் காயெல்லாம் வந்துட்டு இருந்திருந்தாங்க. அவங்கள வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாமே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ வந்து பூ தான் நிறைய பூத்துட்ருக்குறாங்க. செப்டம்பர் மந்த், அக்டோபர் மந்த்லாம் பூ வந்து நல்லா பூத்துட்டு ரோஸ் செடி இதெல்லாம் நல்லா பூத்துட்ருப்பாங்க. ஸோ வந்து என்னென்னா கொஞ்சம் காய் இருந்தாங்க. அவங்கள வந்து ஹார்வெஸ்ட் பண்ண வந்தோம். நிறைய செடிங்க வந்து இந்த மழையில் வந்து நல்ல தண்ணி வந்து தேங்கி இருந்ததுனால ரொம்பவே டல்லாயிட்டாங்க. மழை வந்தாலும் கஷ்டம், ரொம்ப வெயில் அடித்தாலும் கஷ்டம். என்ன பண்ணுறது, அப்படி தான் லைஃப்பும். கஷ்டம், சந்தோஷம் எல்லாமே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் கார்டனுக்கும். சரி, ரொம்ப வந்து பேசுகிறேன்ல, பேச வச்சிருது. வாழ்க்கையோட அனுபவங்கள் நிறைய பேச வச்சிருது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே பேச வச்சிருது. சரி வந்து அப்புறம் என்னென்னா கத்திரிக்காய் வந்து நிறையா வந்து இந்த லாங் பிரிஞ்சால் இருக்காங்களே, செடி என்ன தான் பூச்சி கடித்தாலும் பட் ஆனால் காய் சூப்பராக இருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. அதுவும் அந்த கலருக்கு வந்து எனக்கு அவ்வளோ அப்படைசிங்காக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. அந்த கலருக்காகவே எனக்கு இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. பட் ஆனால் அந்த கலருக்காகவே வந்து அவனை போட்டு வச்சுருக்கிறேன். இன்னும் வந்து விதைக்காக ஒருத்தன் போட்டு வச்சுருக்கிறேன். எப்படி இருக்கிறான் பாருங்க, அப்படியே பயங்கரமாக இருக்கிறான். அது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு லாங்காக ஒரு ஸ்டிக்கு தொங்க விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறான், நீளமாக. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய். அதாவது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேங்க, இவன் எப்படா வருவான்னு சொல்லிட்டு. வரும்போதே இந்த மழையில் வந்து ரொம்ப தேங்கி தேங்கி ஒரு மாதிரி பூச்சியாக இருக்கிறான். பட் ஆனால் நல்லா பிஞ்சு தான். ஃபஸ்ட்டு என்னோடய கார்டனில் பச்சை கத்திரிக்காய் வந்திருக்குறாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரிஞ்சால்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால் அது ஒன்று ஒன்று நான் பார்த்து ஒன்று என்னோடய கார்டன் கொண்டு வரணும்னே நினச்சி கொண்டு வந்துட்டுருக்கிறேன். இன்னும் 2-3 செடிங்க இருக்கிறாங்க. ஸோ பச்சை கத்திரிக்காய் அவனுங்களும் வருவாங்களா, எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்க்கலாம். இன்னும் ஒயிட் பிரிஞ்சால் அவனுக்கு போடணும். இன்னும் நீங்கள் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, என்னோடய ஷார்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு மணல் சலிக்கிற அந்த சல்லடை மிஷினை வந்து இங்கே போட்டு போயிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு குட்டி கார்டன் போட்டு விட்டேன். ஃபஸ்ட்டு வந்து லாங் பீன்ஸ் தான் போட்டு விட்டேன். பட் ஆனால் இந்த மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பம்ப்கின் இருக்கான், அது எப்படி தான் வந்து அங்கங்கே நல்லா ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிறான். அப்படி முளைச்சிட்ருக்குறான். நானும் பிடுங்கி விட்டேன். ஏன்னா அவன் ஸ்ப்ரெட் ஆனான்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுவான். நம்மளால் வந்து சேஃபாக பார்த்துக்கிற முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு கார்டனுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு போயிருக்கிறாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நான் கார்டனில் வேலை பார்த்துட்ருக்குறேன். ஸோ வந்து சரின்னு சொல்லிவிட்டு இந்த லாங் பீன்ஸ் வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்குறான். அங்கங்கே அவ்வளோ அழகாக துளி விட்டு சூப்பராக இருக்கா. இன்றைக்கி வந்து இவ்வளோ லாங் பீன்ஸ் எனக்கு கொடுத்தான். அந்த குட்டி இதுலேயே வந்து நிறைய பூ வச்சிட்ருக்குறான். இன்னும் நிறைய வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் காய்க்காக. நெக்ஸ்ட்டு வந்து இதுங்க முள்ளங்கி. அதாவது ஆல்ரெடி ஒரு முள்ளங்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் கார்டனில். இது வந்து செகண்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இவன் வந்து என்னென்னா இந்த மழைனால தான் இப்படி ஆகிட்டான். ஆனால் வந்து சூப்பராக இருக்கான் காய். இது வந்து அந்த பிரிஞ்சாலோட கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு முள்ளங்கி. ஆனால் அப்போவே கொஞ்சம் பறிச்சுருந்துருக்கணும். பட் ஆனால் விட்டுட்டேன். சூப்பராக இருக்கான். 3 முள்ளங்கி இருந்தாங்க. 3 முள்ளங்கியுமே வந்து ராடிஷ். 3 பேர்த்தையுமே வந்து அழகாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அவனோட கீரை, முள்ளங்கி கீரையும், முள்ளங்கியில் எவ்வளோ நம்மளுக்கு இது இருக்குதோ அதே மாதிரி முள்ளங்கி கீரையிலையும் நிறையா மினரல்ஸ், விட்டமின்ஸ் அது நிறையா இருக்குது. ஸோ இவங்க 3 பேர்த்தையும் பிடுங்கிட்டேன். அதில் வந்து அவரைக்காயும் வந்துட்டுருக்குறானுங்க. அவனும் தனியாக வளரட்டும், இவனை பிடிங்கலாம். ஆக்சுவலாக இவனை வந்து சீடுக்காக தான் விட்டு வச்சுருந்தேன். பட் ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் தனியாக பாட்டில் அப்படின்ற மாதிரி பிடுங்கிட்டு. ஆனால் நல்லா சூப்பராக இருந்தாங்கங்க பார்க்குறதுக்கு. நல்ல கிழங்கு வந்து நல்லா பிடிச்சி நல்லா போயிட்டு இருந்தாங்க. இதுவே தனியாக விட்டுருந்தேன்னா இன்னும் சூப்பராக வந்திருப்பானுங்க. கீரை பாருங்கள், அவ்வளோ க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக இருக்கிறான். ஸோ அவனையும் பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பாவக்காய் வந்து இருந்தாங்க. பாவக்காயோட கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவனுக்கு கொடி வச்சு விட்டதெல்லாம், ஏன்னா என்னால் கொடி பந்தல் அமைக்க முடியலை. ஸோ அதனால் இந்த வேஸ்ட்டான ஸ்டிக்கை வந்து அந்த இடத்துல வச்சு விட்ருக்குறேன். ஸோ அதிலே வந்து படர்ந்துட்டுருக்காங்க புதுசாக. இந்த மழையில் வந்து என்னென்னா ஒரு ஆல்ரெடி இருந்த செடிங்க வந்து வாட்டர் அதிகமாகி கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிட்ருக்காங்க. இன்னொன்று என்னென்னா புதுசாக நிறையா
நிறைய துளி விட்டு அவ்வளோ அழகாக க்ரீனிஷாக வந்துட்டுருக்குறாங்க. இந்த மணத்தக்காளி கீரையும் அதோட சேர்ந்ததா என்னென்னா, வாட்ரு அதிகம் நம்மளுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கணும். பட் ஆனால் வாட்டர் தேங்கி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால வந்து மணத்தக்காளி வந்து கொஞ்சம் சோர்ந்துட்டானுங்க. சரி இருக்கத வந்து நம்ம பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டு கீரை. ஏன்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து பாப்பாங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் வேறு பெயின் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால மணத்தக்காளி வந்து சேர்த்துக்கிறணுன்றது நல்ல விஷயம். ஒரு வாரத்தில் 2 நாளாவது நீங்களும் வந்து மணத்தக்காளி இருந்துச்சுன்னா, மணத்தக்காளி சுக்குடி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சோண்டு கிடச்சா கூட போதும் இல்லையா? பருப்பு போட்டோம்னா கரெக்டாக வந்துடும் ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு. ஸோ அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு இருந்துச்சு கீரை. ஏன்னா நான் இனிமேல் வந்து நிறைய கீரை ஸ்நாச்சஸ் தான் ஆட் பண்ணணுன்னு இருக்கேன் என்னோடய குக்கிங்கில். அதனால வந்து டெரஸ் கார்டனுக்கு வேணும் எல்லாத்தையும் மேலே ஷிஃப்ட் பண்ணிட்டா கூட கீழே வந்து எப்படியாவது ஸ்நாச்சஸ் நிறையா போடணும்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐயோடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாட்டு தக்காளி இவன் வந்து ஆக்சுவலாக நான் போடவே இல்லை, அவனாக வந்தது. இவன் தாங்க அதான் சொல்கிறோம் இல்லையா? எது எப்படி இருக்கணுமோ அது அப்படி இருந்தால் தான் அதோட அழகு. ஸோ இவன் பாருங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் எப்படா வருவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு இவன் நாட்டு தக்காளின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரே ஒருத்தன் மட்டும் பழுத்துட்ருந்தான். அப்புறம் எவ்வளோ நாளாச்சு தெரியுங்களா நான் டொமேட்டோ ஹார்வெஸ்ட் பண்ணேன். அந்த டொமேட்டோவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஐயோ ஏன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி ஒரே ஒருத்தன் மட்டும் பழுத்துட்ருந்தான். அவனை பழுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து செர்ரி டொமேட்டோ கொஞ்சம் இருந்தாங்க. செர்ரி டொமேட்டோ அங்கங்கே இருந்தாங்க. ஸோ அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவரைக்காய் இருந்தாங்க. அது ரொம்ப நாளாக பார்க்கல. ஸோ வந்து பிக் பண்ணணும்னு நினச்சி பண்ணலை. சரி 2, 3 ஒரு கொஞ்சம் 4, 5 கிட்ட இருந்தாங்க. கொடிய வரையான்னு தெரில. ஸோ அவங்கள பிக் பண்ணிவிட்டு செர்ரி டொமேட்டோவும் அங்கங்கே இருந்தாங்க. அவங்களையும் வந்து எடுத்துக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுதான் அந்த ரெயினுக்காக வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து சம்மரில் வந்து என்னென்னா, வாட்டர் வந்து அப்படியே இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. டக்குன்னு வந்து ஸ்டக் பண்ணிக்கிறோம். இதில் வந்து என்னென்னா, அடுத்தடுத்து பேக் டு பேக் ரெயின் வந்ததுனால, ஸோ அப்படியே வந்து தேங்கியே நின்றுச்சு. அதனால சில செடிங்கள்லாம் வந்து இதாகிடுச்சு. எதுவுமே எல்லாமே மனுஷங்க மாதிரி தானங்க செடியும். அளவுக்கு அதிகமாக நிறைய எல்லாமே கிடச்சிருச்சுனாலும் பாய்சன். கீழே எதுவுமே இல்லைனாலும் வந்து டென்ஷன். அந்த மாதிரி அது மாதிரி தான் செடிங்களும். ஸோ செடிங்களும் நம்மளும் ரொம்பவே ரிலேட் ஆகிக்கிற முடியுது. எனக்கு வந்து அதனால தான் வந்து எனக்கு வந்து கடவுளாக வந்து இந்த கார்டனை கொடுத்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. இவங்களோட எல்லாமே வந்து எங்கூட கனெக்ட் ஆகிக்கிறோம். ரிலேஷன்ஸ்னாலும் சரி, பேரண்ட்ஸ்னாலும் சரி, எல்லா ஒரு ரிலேஷன்ஸ் சொல்லும்போது எல்லாமே வந்து என்னோட கனெக்ட் ஆகிக்கிருவாங்க இந்த செடிங்களோட. ஸோ அதனால வந்து ஒருத்தனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி ரொம்ப காய் தருவான். ஒருத்தனுக்கு பிடிக்காம ஒன்றுமே கொடுக்க மாட்டான். ஒருத்தனை வந்து பராமரிக்கவே விடாமல் விட்டாலும் அவன் வந்து அவனாக தரணும் அப்படின்றதுக்காக வந்து தருவான் வாலண்டியராக. ஸோ அதனால வந்து கார்டன் தாங்க எல்லாமே எனக்கு எல்லாமேன்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால நான் வந்து ரொம்ப அடிக்டாகவும் இருக்க மாட்டேன், ரொம்ப இதுவாகவும் இருக்க மாட்டேன். பட் ஆனால் கனெக்ட் பண்ணிக்கிறவேன். நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு கார்டன் வேணும் அப்படின்றதுக்காக கிடச்சது தான். ரொம்ப பெரிய கார்டன் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இந்த கார்டன் குட்டியாக தான் இருக்கும். பட் ஆனால் மன திருப்தியாக இருக்கும். காசு பணம் தர்ற சந்தோஷத்தை விட உண்மையிலே எல்லோரும் வாய்க்கு வழியே சொல்லிடலாம். பட் ஆனால் என்னோட உண்மையான ஒரு இது என்னென்னா, எவ்வளோ தான் பைசா எனக்கு இருந்தாலும் இந்த பைசா வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு தான் தோணுமே தவிர்த்து. பட் ஆனால் இந்த வெஜிடபிள்ஸ் கிடைக்கும்போது அவ்வளோ ஹாப்பி. கடைசியில் பாருங்கள் பிளேட் நிறையா எனக்கு வந்து குட்டி கார்டன்லேருந்து இவ்வளோ பிளேட் நிறைய இவ்வளோ காய் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப மைண்டு டைட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கார்டன் வச்சு ஹாப்பியாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.